வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. நாம் இந்த வீடியோ தொகுப்பில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே நம்ம முன்புள்ள பதிவில் பார்த்துருக்கோம். தொட்டாச்சினிங்கி செடியை பறிக்கக்கூடிய முறையை பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து அந்த தொட்டாச்சினிங்கியை பிடுங்கி நிழல் காய்ச்சலில் காய வச்சாச்சு. இதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் கொண்டு இந்த தொட்டாச்சினிங்கி இலையினை முழுவதுமாக பஸ்பமாக்கி, அந்த பஸ்மமாக்கினதுக்கப்புறம் அதனோட கோரோசம், புனுகு, ஜவ்வாது, வாசனை திரவியங்கள்லாம் சேர்த்து அரைகல்லில் போட்டு நல்ல முறையில் அரைச்சி, அதன் பிறகு காரம்பசு நெய் விட்டு நல்லாக அரைக்கணும். அரைச்சதுக்கப்புறம் இதை வசிய மந்திரம் உருவேற்றி இந்த தொட்டாச்சினிங்கியை வசிய வேலைக்காக, அதாவது ஆண் பெண் கணவன் மனைவி வசியத்திற்காக இந்த தொட்டாச்சினிங்கியை பயன்படுத்த போகிறோம். இந்த அரைக்கக்கூடிய முறை, பஸ்பமாக்கக்கூடிய முறையை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.